IAS பயிற்சி மையத்தில் தண்ணீர் புகுந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் இந்த பயிற்சி மையம் குடோனை போல் செயல்பட்டு வந்ததாக IAS பயிற்சி பெற்ற முன்னாள் மாணவரும் வழக்கறிஞருமான அஜய் பிரபு குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோச்சிங் கிளாஸஸ், நீட்டா இருக்கட்டும், UPSC-யா இருக்கட்டும், JEE-யா இருக்கட்டும், எந்த கோச்சிங் கிளாஸுமே முறையான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்றதில்ல. அதுக்கான என்னென்ன கைட்லைன்ஸ் வேணும் அப்படிங்கறத ஒரு லைப்ரரி நடத்துறதுக்காகவோ, UPSC கோச்சிங் கிளாஸ் நடத்துறதுக்காகவோ என்னென்ன கைட்லைன்ஸ் வேணுங்கிறதுக்காகவோ எந்த ஒரு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ எந்த கைட்லைன்ஸ் இது வரைக்கும் விதிக்கலைங்க. இன்னைக்கு இந்த விபத்து நடந்த லைப்ரரி பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு குடோனுக்கு என்னென்ன சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து லைப்ரரி பேஸ்மெண்ட்ல இருக்குது. பேஸ்மெண்ட்ல இருக்க லைப்ரரிக்கு நீங்க உள்ள போகணும், வெளியே வரணும்னா நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் போயிட்டு வர முடியும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேவோ அல்லது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டோ இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. ஒன்னு. ரெண்டாவது, இதே மாதிரி நூற்றுக்கணக்கான UPSC கோச்சிங் கிளாஸஸ் லைப்ரரிஸ் இங்க நடந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இந்த மத்திய மாநில அரசுகள் தயவு செஞ்சு, இது நான் யாரோட ஃபால்ட்டும் சொல்லவே இல்லை, இது எல்லா கவனக்குறையும் தான் சொல்ல முடியும், தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது கவனத்தை எடுத்து கொஞ்சம் பண்ணினீங்கன்னா மாணவர்களுக்கும் சரி, அவங்களோட பெற்றோர்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு நல்லதா இருக்குன்னு நினைச்சேன்.